வட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் கட்டியாமங்கல் ஸ்ரீ இனியார் ஆரம்பித்தால் இன்றிரவு மாரியம்மனுக்கு பெருவிழாவை செய்து எனது கலைக்குழுவினால் இன்றிரவு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடகம் சிவகங்கை திருமணம் என்ற நாடகம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது சிவனுக்கோ பித்து பிடித்து கைலாயத்திலே சிவனாகப்பட்டவள் வரம் கொடுக்க சென்ற பொழுது அவருக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரம்மனுக்கு 4 தலன்ட்டு. ஆனா பிரம்மனுக்கு 5 சிரம், சிவனுக்கும் 5 சிரம். அந்த சிவனுக்கு எப்போ வரும் 5 சிரம்? யாருக்காச்சும் அந்த பக்தர்களுக்கு வரம் கொடுக்கும் போது மட்டும்தான் அந்த 5 தலை பஞ்சமுகம்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சமுக சேவை தரும். அந்த 5 முகத்தோடு அந்த வரம் கொடுத்தா தான் அந்த வரம் பலிக்குமா. மற்ற நேரத்தில் சாதாரண நேரத்தில் ஒரே ஒரு தலை தான் தெரியும் சிவபெருமானுக்கு. ஆனா பிரம்மனுக்கும் 5 தலை. படைக்கும் தொழிலை செய்வதற்கு முன்பாக சிவனிடத்திலே கைலாயம் விடைபெற்று செல்வது பிரம்மனுக்கு வழக்கம். அந்த நேரம் பார்த்து சிவபெருமான் வரம் கொடுக்க சென்றார் ஜெயமதாசுரனுக்கு. பார்வதா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வரம் கொடுத்து வரும்போது எப்படி கொடுப்பீங்க? பஞ்சமுகத்தோட 5 முகத்தோட தான் நான் வரம் கொடுப்பேன். இது நாள் வரையிலும் நான் உங்களுடைய பஞ்சமுகத்தை நான் பார்த்ததில்லை. நீங்க வரம் கொடுத்துட்டு அந்த 5 முகத்தோட வாங்க, பஞ்சமுக சேவை எனக்கு தேவை, அந்த பஞ்சமுகத்தோடு உங்களுக்கு நான் பதிவு பூஜை செய்யணும் அப்படின்றாங்க. இவர் வரம் கொடுக்க ஜெயமதாசுரனுக்கு வரம் கொடுக்க சென்ற பிறகு படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மதேவனாகப்பட்டவன் கைலாயம் மாமா என்று சிவனை அழைக்க சிவன் இல்லை, பார்வதியை மாமி என்று அழைக்க வரவில்லை. வந்த ஆட்சியில் சிவனுடைய சிம்மாசனத்திலே பிரம்மன் அமர்ந்து விட்டு உறங்கிவிட்டான், தூங்கிட்டான். தன்னுடைய கணவர் தான் வந்தான்னு சொல்லிட்டு பார்வதா போயிட்டு பாத பூஜை செய்யறாங்க. செய்யும் போது நித்திரை பங்கம் சொல்லுவாங்க, தூக்கத்தை கெடுக்க கூடாது. யாராச்சும் தூங்கியிருந்தா கூட வீட்டுல ஆம்பளைங்க ஏன்னா கேட்டா கூட இப்பதான் படுத்தாரு, நான் சொன்ன எழுந்த பிறகு சொல்றேனா போலாம், ஒரு எமர்ஜென்சான விஷயத்தை தான் எழுப்பணும். அந்த தூக்கத்தை கெடுக்கிறது கொலை பண்றதுக்கு சமமா. அதனால அந்த தூக்கத்தை கெடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மடி மீதே உறங்கிடுறாங்க. அந்த நேரம் சிவபெருமான் வரம் கொடுத்து வந்த பிறகு பார்த்தா பிரம்மனுடைய மடி மீது பார்வதப்படுத்து உறங்க, உனக்கும் பிரம்மனுக்கும் எத்தனை நாள் கள்ளக்காதல் கோவப்படுறாரு சிவபெருமான். அதுக்கு பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கும் 5 முகம், பிரம்மனுக்கும் 5 முகம், நானும் தேவர்கள் ஒருவன், எனக்கே கணவன் யார் கண்டவன் யாருன்னு தெரியல, பாமர மக்களுக்கு எப்படி வித்தியாசம் தெரியும். அதனால இந்த பிரம்மன் இவ்வளவு பெரிய மதிக்கட்டு இந்த நம்ம சிம்மாசனத்துல உட்கார்ந்து விடுறதுனால அவனுடைய 5 தலையில ஒரு தலையை அறுத்துருன்றாங்க. இந்த அறுபட்ட தலை என்ன பார்த்தீங்கன்னா கபாலமாகப்பட்டது ஒட்டிக்கிச்சு. அந்த அறுபட்ட தலையின் பேர் காமத்தலை. இந்த ஒரு தலை போன பிறகு தான் பிரம்மனுக்கு எல்லாருக்குமே 4 தலை இருக்கும். அந்த கபாலமாகப்பட்டது சிவனுடைய கையிலே பற்றி கொண்டு பித்து பிடித்து பேயாட்டம் வெறியாட்டம் ஆடி 10 மாத பிண்டம் அவர் பாட்டு பண்ணார், புரிஞ்சிருக்காது. 1 மாத பிண்டம், 2 மாத பிண்டம், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மாத பிண்டம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணமாகி சிற்றின்பத்திலே ஈடுபட்டு கருவிலே சுமக்கிறாங்க. 1 மாசம் கருவா இருக்காங்க, 1 மாசம் முழுவாது இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மாத பிண்டங்க. அந்த ஒரு மாத குழந்தை, 2 மாத குழந்தை, 10 மாத குழந்தை பேர்ல சாப்பிட்டு பார்த்தும் பசி அடங்கல. இந்த கபாலமாகப்பட்டது உதிரத்தை இழுத்துக்கினே இருக்குது. கடைசியா என்ன சொல்றாருன்னா, இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிற்கு சென்று செத்த பிணத்தை தின்னுவாதாவது எனக்கு பசி அடங்க பாக்குற பாருதாண்டு. அங்க போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அங்க போய் செத்த பிணத்தை தின்னும் ஒரு பசி அடங்கல. என்ன சொல்றாருன்னா, ஒரு பிள்ளைகளுக்கு எந்த ஒரு ஆபத்துனாலும் பெற்றவர்கள் பார்க்க வேண்டும். அந்த பெற்றவர்களுக்கு ஒரு ஆபத்துனா பிள்ளைகள் பார்க்க வேண்டும். நான் பெறாமல் பெற்றெடுத்த பாமர மக்களுக்கு நான் படி அளிக்கக்கூடிய பாமர மக்கள் இடத்திலே பார்வதா, நீ சென்று மடிப்பிச்சு எந்த பிச்சை எடுத்துருவா, அவங்க போடுற சாப்பாட்டியாச்சும் நான் சாப்பிட்டு பாக்குறேன், அப்பயாச்சும் இந்த உதிரம் பசி எனக்கு அடங்குதான்னு பாக்குறேன்றாரு. ஏன்னா தெய்வத்துக்கே பெறப்பட்ட நிலைமை நடந்திருக்குது. ஏன்னா சரித்திர புராணம், நான் இல்லை எந்த கம்பெனி வந்தாலும் இப்படிதான் ஆடி ஆகணும், வேற வழி கிடையாது. நாவல்ஸ்ல என்ன ஒன்னாலும் பண்ணலாம். இப்படிலாம் இந்த சிவபெருமானுக்கு நடந்ததுன்றது இந்த சரித்திர புராணம் முன்னாடி இருந்த ஆசிரியர்கள் சொன்னதுனால நம்ம அப்படி பின்பற்றி நடத்தின்னு வரோம். அந்த பார்வதாபட்டியில் வரால். ஏன்னா தெய்வத்துக்கே பெறப்பட்ட நிலைமை. நம்ம 1008 சொத்து பெரட்டிக்கலாம், சுதந்திரத்தை பெட்டிக்கலாம், காசு படத்தை தூக்கி வந்துடலாம், நம்ம வாழ்ந்துடலாம், வஞ்சகன் வாழ்ந்து விடலாம். ஆனா வஞ்சகனுடைய பிள்ளைகள் வாழவே வாழாது. முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா உபத்திரமானதால உதவி செய்யலாம். நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நல்லபடியா நடக்கும். அது போல நம்மளுக்கு தெரியாத பாவங்கள் எவ்வளவு செய்யும். ஒரு எறும்பு கடிக்கும், நெசிக்கு சாவடிச்சு போட்டுருவோம். ஆனா அதுக்கு அந்த பாவம் கூட நம்மளை சார்ந்தது இல்லையோ, நம்மளுடைய பிள்ளைகளை பேர பிள்ளைகளை சாரும். நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம். அந்த உலகத்தை ஆளக்கூடிய ஆதிபராசக்தி உமா மகேஸ்வரி ஆகப்பட்டவள் தங்களிடத்திலே கணவருடைய கையில் பற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த கபாலமாகப்பட்டது விலங்க பாமர மக்களிடத்திலே இந்த உலகத்தை ஆளக்கூடிய உமா பார்வதி மடிப்பிச்சு எழுந்து வருகிறாள். தாங்கள் செய்த பாவங்களை தீர்த்து கொண்டு
புண்ணியத்தை சேர்த்து கொள்ள தங்கள் கையால் கிடைத்த காணிக்கையிட்டு கரத்தால் விபூதிட்டு செல்லுங்க. வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தெய்வத்தையே பார்க்கல நம்ம, ஆனால் தெய்வத்தை இப்படிதான் இருந்தாங்களான்றதை பார்த்துன்னா நல்ல ஒரு குழந்தை பிறப்பில்லாதவங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீட்டில் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் மனதார வந்து வேடிக்கிட்டு அவருடைய கரத்தால் விபூதிட்டுன்னு போங்க. கையால் கிடைத்த காணிக்கையிட்டு புண்ணியத்தை சேர்த்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நடத்தி துவக்குகின்றோம். நன்றி, வணக்கம். பின்வரும் காட்சினான அந்த கபாலம் யாரால விலகுது, இவருக்கு யார் விமர்சனம் தராங்கன்றது தான் இது உருவான கதை. ஏன்னா மலையனூர் உருவானது. இது பின்னாடி வரும் காட்சி போகலாம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம்.